வணக்கம். புரதத்தின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது புரதத்தால் நம் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள், அதன் குறைபாட்டினால் ஏற்படும் விளைவுகள், வெவ்வேறு வயதினருக்கான தேவைகள், உணவு மூலங்கள். புரதம் என்பது நம் உடலுக்கு தேவையான முக்கிய பேர் ஊட்டச்சத்து ஆகும். இது 22 அமைனோ ஆசிட்களால் ஆனது. இந்த 22இல் 9 மிகவும் முக்கியமானவை. இவைகளை நம் உடம்பினால் செய்ய இயலாது. அதனால் இவற்றை நாம் உணவிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மீதமுள்ள 13 நம் உடம்பால் செய்யப்படுகிறது. அமைனோ ஆசிட்களை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன். அமைனோ ஆசிட்கள் என்பது குழுவாக சேர்ந்து புரதத்தை உருவாக்கக்கூடிய இயற்கையான காம்பவுண்டுகள் ஆகும். லைசின், லியூசின், ஹிஸ்டிடின், மித்தியோனின், டிரிப்டோபான் ஆகியவை சில அமைனோ ஆசிட்கள் ஆகும். புரதம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை முழுமையான புரதம் மற்றும் முழுமையற்ற புரதம். உணவில் இருக்கும் அமைனோ ஆசிட்களின் வகையை பொறுத்து இந்த வேறுபாடு ஏற்படுகிறது. முக்கியமான 9 அமைனோ ஆசிட்களை கொண்டிருந்தால் அது முழுமையான புரதமாக கருதப்படுகிறது. அனைத்து அசைவ உணவுகளும் முழுமையான புரதமாகும். எடுத்துக்காட்டாக கோழி, முட்டை, மீன் மற்றும் ஆட்டுக்கறி. அதேபோல் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களும் முழுமையான புரதமாகும். முழுமையற்ற புரதத்தில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைனோ ஆசிட்கள் குறைவாக உள்ளது. பெரும்பாலான சைவ உணவுகள் முழுமையற்ற புரதங்களாகும். எடுத்துக்காட்டாக பருப்பு வகைகள், தானியங்கள், கொட்டைகள் மற்றும் விதைகள். இவை அனைத்திலும் சோயாபீனில் அதிக புரதம் நிறைந்துள்ளது. தசை திசுக்களின் வளர்ச்சி, பழுது பார்த்தல் மற்றும் பராமரிப்பு ஆகியவை புரதத்தின் நன்மைகளில் அடங்கியவை. மேலும் இது இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது, வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது. புரதம் நிறைந்த உணவுகள் நமது பசியை குறைக்கிறது, மேலும் அதிக நேரம் வயிறு நிரம்பி இருக்கிறது. எடை பராமரிப்பிற்கும் இது உதவுகிறது. ஜீரணத்திற்கும் நச்சுக்களை நீக்குவதற்கும் உதவுதல் வேறு சில பயன்பாடுகள் ஆகும். மூளையிலிருந்து சிக்னல்களின் போக்குவரத்துக்கும் இது உதவுகிறது. உடலில் ஊட்டச்சத்தின் போக்குவரத்திற்கும் மற்றும் சேமிப்பிற்கும் புரதம் உதவுகிறது. புரத குறைபாட்டின் அறிகுறிகளை இப்பொழுது பார்ப்போம். புரத குறைபாட்டின் ஓர் அறிகுறி கரு குறைதல். குழந்தைகளில் இதன் குறைபாடு வேஸ்டிங் மற்றும் ஸ்டண்டிங்கை உருவாக்குகிறது. இது குறைந்த உடல் எடையை விளைவிக்கிறது. இம்மாதிரியான நிலைமைகளில் குழந்தைகள் நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர். மோசமான வளர்ச்சியினால் குழந்தையின் மூளை வளர்ச்சியும் பாதிக்கப்படலாம். மோசமான வளர்ச்சியடையும் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் நீரிழிவு நோய் வர வாய்ப்புள்ளது. அவர்கள் பெரியவர்கள் ஆனதும் உயர் இரத்த அழுத்தம் வரவும் வாய்ப்புள்ளது. பெரியவர்களில் புரதத்தின் குறைபாடு தசை இழப்பினை ஏற்படுத்துகிறது. அவர்கள் சோர்வாக, பலகீனமாக மற்றும் நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடும். தோல் சுருக்கம் மற்றும் முடி கொட்டுதல் வேறு சில எடுத்துக்காட்டுகளாகும். வெவ்வேறு வயதினருக்கு வெவ்வேறு தினசரி தேவைகள் உண்டு. இந்த டியூட்டோரியலில் அறிவுறுத்தப்படும் புரத தேவைகள் மக்களிடம் கண்காணித்ததை வைத்ததாகும். பிறந்ததிலிருந்து 12 மாத குழந்தைகளுக்கு உடல் எடையின் 1 கிலோவிற்கு 1-2 கிராம் தேவைப்படுகிறது. 1-3 வயதுள்ள குழந்தைகளுக்கு 16 கிராம் புரதம் தேவைப்படுகிறது. 4-6 வயதான குழந்தைகளுக்கு 20 கிராம் தேவைப்படுகிறது. 7-9 வயதுள்ள குழந்தைகளுக்கு 29 கிராம் புரதம் தேவைப்படுகிறது. 10 - 12 வயதுள்ள குழந்தைகளுக்கு
40 கிராம் புரதம் தேவைப்படுகிறது. குமர பருவத்தினருக்கு 52 62 கிராம் புரதம் பரிந்துரைக்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு 78 கிராம் தேவைப்படுகிறது. தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கு 68 74 கிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு புரதத்தின் தேவை அவர்களது உடல் உழைப்பை பொறுத்தது ஆகும். உழைப்பானது பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது: உட்கார்ந்த வேலை, மத்தியமான உழைப்பு மற்றும் கடின உழைப்பு. உட்கார்ந்த வேலையில் ஆசிரியர் தொழில், தையல் தொழில், தகவல் உள்ளீட்டல் வேலை மற்றும் கால் சென்டர் வேலைகள் அடங்கும். கணினி மற்றும் மேசை வேலைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து செய்யும் வேலைகள் ஆகும். மத்தியமான வேலையில் விவசாயி, பணிப்பெண், மேஸ்திரி மற்றும் ஓட்டுநர் வேலைகள் அடங்கும். கடின உழைப்பில் அடங்கியவை கல் உடைத்தல், மரம் வெட்டுதல், உடற்பயிற்சி போட்டியாளர் மற்றும் சுரங்க தொழிலாளி ஆகும். உட்கார்ந்த வேலை செய்பவர்களுக்கு சரியான உடல் எடையின் 1 கிலோவிற்கு 1 கிராம் புரதம் தேவை. சரியான உடல் எடை என்பது ஒரு மனிதனுக்கு உகந்த ஆரோக்கிய எடையாகும். மத்தியமான வேலை செய்பவர்களுக்கு உடல் எடையின் 1 கிலோவிற்கு 1.2 கிராம் புரதம் தேவை. கடினமான வேலை செய்பவர்களுக்கு உடல் எடையின் 1 கிலோவிற்கு 1.5 கிராம் புரதம் தேவை. இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் புரிந்து கொள்வோம். ஒரு 55 வயதுள்ள மத்தியமான வேலை செய்யும் பெண்ணிற்கு 66 கிராம் புரதம் தேவை. அதே பெண் கடினமான வேலை செய்தால் 82 கிராம் புரதம் தேவை. புரதம் அதிகம் நிறைந்த உணவுகளை தினசரி சாப்பாட்டில் எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. அத்தகைய உணவுகள் குழந்தைக்கு 6 மாதங்கள் முடிந்தவுடன் கொடுக்கப்பட வேண்டும். சில உணவுகளில் உள்ள புரதத்தின் அளவை இப்பொழுது பார்ப்போம். ஒரு முழு முட்டையில் 7 கிராம் புரதம் உள்ளது. 100 கிராம் எலும்பில்லாத கோழியில் 19 கிராம் புரதம் உள்ளது. இதேபோல் 100 கிராம் மீனில் 20 கிராம் புரதம் உள்ளது. 25 மில்லி லிட்டர் பசும்பாலில் 8 கிராம் புரதம் உள்ளது. பசும்பாலில் தயாரிக்கப்பட்ட 25 கிராம் மில்லி லிட்டர் தயிரில் 8 கிராம் புரதம் உள்ளது. பசும்பாலில் தயாரிக்கப்பட்ட 45 கிராம் பனீரில் 8 கிராம் புரதம் உள்ளது. 20 கிராம் கொட்டைகள் மற்றும் விதைகளில் 4 கிராம் புரதம் உள்ளது. 30 கிராம் சமைக்கப்படாத சோயாபீன்ஸில் சுமார் 11 கிராம் புரதம் உள்ளது. கிட்டத்தட்ட 30 கிராம் சமைக்கப்படாத பீன்ஸில் 5 கிராம் புரதம் உள்ளது. 30 கிராம் சமைக்கப்படாத பருப்பு வகைகளில் 4 கிராம் புரதம் உள்ளது. 30 கிராம் அரைத்த அரிசியில் சுமார் 2 கிராம் புரதம் உள்ளது. 30 கிராம் திணையில் 4 கிராம் புரதம் உள்ளது. 30 கிராம் கோதுமை மாவில் செய்யப்பட்ட ஒரு சப்பாத்தியில் 3 கிராம் புரதம் உள்ளது. சோளம் மற்றும் கம்பு சப்பாத்தியில் கூட 3 கிராம் புரதம் உள்ளது. மிஸ்ஸி ரொட்டியில் 3 கிராம் புரதம் உள்ளது. மிஸ்ஸி ரொட்டி என்பது கடலை மாவு மற்றும் கோதுமை மாவின் சம அளவில் செய்யப்பட்டதாகும். அசைவ உணவிலிருந்து கிடைக்கப்படும் புரதமானது சைவ உணவை விட எளிதில் உறிஞ்சப்படுகிறது. இதன் காரணம் அசைவ உணவில் முழுமையான புரதம் உள்ளது. முழுமையான புரதத்தில் தேவையான அமைனோ ஆசிட்கள் உள்ளன. அசைவ உணவின் புரதத்தின் தரம் சைவ உணவை காட்டிலும் சிறந்தது ஆகும். புரதத்தின் தரம் DIAAS முறையால் சோதனை செய்யப்படுகிறது. DIAAS என்பது டைஜஸ்டபிள் இன்டிஸ்பென்சபிள் அமைனோ ஆசிட் ஸ்கோர் ஆகும். இது
உணவில் உள்ள ஜீரணம் ஆகக்கூடிய அமைனோ ஆசிட்கள் மற்றும் தேவையான அமைனோ ஆசிட்களின் சரி விகிதம் ஆகும். இதன் மதிப்பெண் 0 - 1 வரை கொடுக்கப்படுகிறது. அதிகமான மதிப்பெண் 1ஆகவும் குறைவானது 0ஆகவும் இருக்கும். சில உணவுகளின் ஜீரணத்தன்மையின் மதிப்பெண்ணை இப்பொழுது பார்ப்போம். முட்டையின் ஜீரணத்தன்மையின் மதிப்பெண் 1.18, முழுமையான பாலின் மதிப்பெண் 1.32, பட்டாணி 0.64 கொண்டுள்ளது. வெள்ளை கொண்டை கடலை 0.66 கொண்டுள்ளது. சமைத்த சாதம் 0.59 கொண்டுள்ளது. கோதுமை 0.43 கொண்டுள்ளது. வறுத்த வேர்க்கடலை 0.43 கொண்டுள்ளது. முன்பு விளக்கியது போல சைவ உணவுகள் முழுமையற்ற புரதமாகும். தானியங்கள் லைசினில் குறைவாகவும் பருப்பு வகைகள் மித்தியோனினில் குறைவாகவும் உள்ளன. இதை சேர்த்து உண்ணுவதால் அமைனோ ஆசிட்களின் குறைபாட்டை ஈடு செய்கிறது. தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை சேர்ப்பதினால் புரதத்தின் தரம் உயர்கிறது. இது புரதத்தின் நிரப்பு நடவடிக்கை எனப்படுகிறது. பல்வேறு உணவுகளை சேர்த்து உண்ண பரிந்துரைக்கப்படுகிறது. உணவு குழுக்களை சேர்ப்பதினால் பல முக்கிய அமைனோ ஆசிட்கள் கிடைக்க உதவுகிறது. பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களை பால் பொருட்களுடன் சேர்ப்பதினால் புரதத்தின் தரம் உயர்கிறது. பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களில் குறையும் அமைனோ ஆசிட்களை பால் பொருட்கள் ஈடு செய்கிறது. இம்மாதிரியான சில உணவு சேர்க்கைகளை இப்பொழுது பார்ப்போம். சிறுதானிய கிச்சடியுடன் ரைத்தா, மோர் குழம்பு சாதம் மற்றும் பனீர் பராட்டா ஆகியவை வேறு சில உதாரணங்கள் ஆகும். அடையுடன் தயிர், சிவப்பு காராமணியுடன் தயிர். தானியங்கள் மற்றும் சிறுதானியங்களை அசைவ உணவுடன் சேர்ப்பதும் புரதத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது. இந்த சேர்க்கைகளை கொண்ட சில உணவு செய்முறைகளை கூறுகிறேன். சிறுதானிய கோழி புலாவ், முட்டை தோசை, சிறுதானிய கோழி ரொட்டி ராப், முட்டை சாதம், கறி அடைத்த பராட்டா, கேழ்வரகு உருண்டை மற்றும் கோழி குழம்பு வேறு சில உதாரணங்கள் ஆகும். இந்த சேர்க்கைகளை தவிர வேறு சில உணவு குழுக்களின் சேர்க்கைகளையும் பார்ப்போம். தயிர் சாதம், கீரை பனீர் கூட்டு, தேங்காய் தயிர் சட்னி வேறு சில உதாரணங்கள் ஆகும். கொட்டைகள் மற்றும் விதைகளின் விழுதை பயன்படுத்துவதால் புரதத்தின் தரம் உயர்கிறது. இந்த அனைத்து உணவுகளையும் உங்கள் ஆரோக்கியத்திற்காக தினசரி எடுத்துக்கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.